Hi everyone, என்னோட பேர் வந்து காமேஷ். என்னோட பிரேக்கிங் நேம் வந்து Bboy Kim. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஹேண்ட்ஸ்டாண்ட் எவ்வளோ ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஹேண்ட்ஸ்டாண்டுக்கு 4 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. அந்த 4 ஸ்டெப்ஸ் நீங்கள் ப்ராப்பராக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஹேண்ட்ஸ்டாண்ட் அந்த 4 ஸ்டெப் என்னன்றதை நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட 2 கையை கீழே ப்ளேஸ் பண்ண போகிறோம். கீழே ப்ளேஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட 2 கையை ஃபுல்லாக கீழே ப்ளேஸ் பண்ணாமல் நம்மளோட ஃபிங்கர்ஸ் மட்டும் கீழே டைட் பண்ணால் நம்மளோட கை என்ன பொசிஷனில் இருக்குமோ அந்த பொசிஷனில் நம்ம கையை ப்ளேஸ் பண்ணணும். ஹேண்ட்ஸ்டாண்டுக்கு இந்த 2 இடம் தான் ரொம்ப முக்கியம். இந்த மேலே இருக்க ஃபிங்கர்ஸோட கார்ட் எட்ஜும் கீழே இருக்க இந்த இடமும், இது 2 தான் மெயின். நம்ம இப்படி தான் ப்ளேஸ் பண்ண போகிறோம், இப்படி கிடையாது. இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ண போகிறோம். இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த லெக், எந்த லெக் உங்களுக்கு கிக் பண்ண ஈஸியாக இருக்கோ, சில பேருக்கு வந்து ரைட் லெக், சில பேருக்கு வந்து லெஃப்ட் லெக், எந்த லெக் ஈஸியாக இருக்கோ அந்த லெக்கில் கிக் பண்ணணும். கிக் ட்ராப், கிக் ட்ராப், இது வந்து தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, மேலே போய் ஹோல்ட் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஹேண்ட்ஸ்டாண்ட். இந்த கிளாஸில் ஹேண்ட்ஸ்டாண்ட் எவ்வளோ ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஹேண்ட்ஸ்டாண்ட் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணு. நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண தான் ஹேண்ட்ஸ்டாண்ட் உங்களுக்கு பவர் ஆகும், உங்களுக்கு ஹேண்டும் ரொம்ப பவர் ஆகும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ஃப்ரீஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். See you. Bye.